ஹாய் ஹோமிஸ், அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் 2 days பிஃபோர் ஆர்சிபி கப்பு வின் பண்ணதுக்கப்புறம் இதே இடத்துல உட்காந்து தான் வீடியோ பண்ணியிருப்பேன். இந்த ஆர்சிபி ஃபேன்ஸோட பிஹேவியர் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய கல்ச்சர் ஆஃப் செலிப்ரேஷன் அண்ட் வே ஆஃப் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சும்மா சின்ன ரொம்ப 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 0.1% தான் நான் அந்த வீடியோ சொல்லியிருக்கேன். அடுத்த நாளே கப்பு வாங்கின அடுத்த நாளே ஒரு பயங்கரமான விஷயம். சின்னசாமி ஸ்டேடியமுக்கு வெளியே 11 பேர் இறந்திருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். இதுக்கெல்லாம் வந்துட்டு காரணமாக நம்ம ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் சொன்னாலும் இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, சண்டைக்கு வருவாங்க, அதுக்கும் முட்டு கொடுப்பாங்க. சரி, ரொம்ப சிம்பிளான விஷயம். கப் அடிச்சிருக்கீங்க, கப் அடித்தோடனே இது இனிஷியேட்டிவ் யார் பண்ணியிருப்பான்? கண்டிப்பாக ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் தான் போய் கேட்டிருக்கோம். ஏங்க கப்பு அடிச்சிட்டீங்க, அந்த கப்பு உங்ககிட்ட தான் இருக்க போகுது, அதையும் ஒரு 2 நாள் ப்ராப்பராக பிளான் பண்ணி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு என்ன? அடுத்த நாளே தான் பண்ணணுமா? தலைகீழ தான் நீங்கள் குதிக்கணுமா? இப்போ சிஎஸ்கே எம்ஐ அடிக்கடி இந்த டீம் கப் அடிக்குது. இந்த டீம் அடுத்த கப் அடித்தாலும் பயங்கரமான ஹைப்பு, பயங்கரமான செலிப்ரேஷன் இருக்கும். இது வேற. இப்போ 17 வருஷமா ஆர்சிபி மாதிரி ஒரு டீம், ஹெவி ஃபாலோயிங், ஃபேன் ஃபாலோயிங் உள்ள ஒரு டீம் 17 வருஷத்துக்கு அப்புறம் கப் அடிக்குதுன்னா எந்த அளவுக்கு வெறியும், எந்த அளவுக்கு ஹைப்பும், எந்த அளவுக்கு செலிப்ரேஷனும் இருக்கும். ஃபேன்ஸை பற்றி நம்ம அப்புறம் பேசணும், கண்டிப்பாக இருக்கும் தானே. அதை யோசிக்க வேணாமா? யோசிச்சோம்னா என்ன பண்ணியிருந்துருக்கணும்? 2 days ஆஃப்டர் அதை ப்ராப்பர் பிளான் பண்ணி ப்ராப்பராக பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம காலையிலே ஒரு போஸ்ட்டை போடுறோம், ஈவினிங் நம்ம செலிப்ரேஷன் கரெக்ட் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் என்ன ஒரு 30,000 to 50,000 பீப்பிள் தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கால்குலேஷனாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் பண்ணுற விஷயமா? எவ்வளோ, அதாவது பீப்புளை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கணும். அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அடுத்த நாளே பண்ணியிருக்க கூடாது. அடுத்த நாள் ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் நீங்கள் பண்ணுறதுக்கு பர்மிஷனே கொடுத்துருக்க கூடாது அந்த கவர்மெண்ட். தப்பு, மெயின் தப்பு இவங்க 2 பேர் மேலே தான். அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் அவனுங்க நான் சீரியஸாக சொல்கிறேன், இது வந்துட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸை பார்த்தா பயமாக இருக்கு. மாட்டு மூலக்காரங்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஆர்சிபி ஃபேன்ஸை விட்டுருங்க, they know the limits. ஸோ இந்த தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்டில் உள்ள ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் விட்டுருங்க, அவங்களாம் ஃபேக்ட். இந்த கர்நாடகாவில் இருக்கானுங்க பார்த்தீங்கன்னா, அவனுங்களாம் விராட் கோலியே மதிக்க மாட்டாங்க. சீரியஸாக நான் சொல்கிறேன், அவங்களாம் விராட் கோலியே மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சென்னை ஒரு எதிரி நாடு. கிட்டத்தட்ட இந்த இந்தியாவுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு பாகிஸ்தான் மாதிரி கர்நாடகா எனக்கு தெரியுறாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பேசுறது தப்பாக கூட கன்வே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியாவுக்குள்ள ஒரு பாகிஸ்தானில் தான் கர்நாடகா எனக்கு தெரியுறாங்க. அவ்வளோ மொழி வெறி, அவ்வளோ இனவெறி. ஒரு டீமுக்காக அவங்களுடைய ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு டீம் வந்து அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. அது ஒரு வெறியாக மாறுதில்ல, மொழி வெறியாக மாறுதில்ல. இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஃபேன்ஸை நம்பி நீங்க அடுத்த நாள் ஆர்கனைசேஷன் பண்றீங்களே, என்னத்தை சொல்றது? அவங்க அட்மின் அதுக்கு மேல நான் இது வரைக்கும் ஐபிஎல் டீம்ஸை ஃபாலோ பண்றதுலேயே ஒஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஒஸ்ட் சோஷியல் மீடியா அட்மின், ஒஸ்ட் ஃபேன்ஸ் ஆர்சிபி. இதுல சொல்றதுக்கு எந்த ஒரு கூச்சமும் எந்த ஒரு தயக்கமும் எதுவுமே கிடையாது. அதுதான் உண்மை. 6 அறிவு உள்ள எல்லாருக்கும் தெரியும், ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் தான் ஒஸ்டஸ்ட், ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் ஒஸ்டஸ்ட், ஆர்சிபியோட சோஷியல் அட்மின் தான் ஒஸ்டஸ்ட். ஒரு போஸ்ட் போடுறான் ஜெயிச்சதுக்கு அப்புறம், ஹியூமனிட்டி சேவ். ஹியூமன்ஸை சேவ் பண்ண முடியாதவனா ஹியூமனிட்டியை சேவ் பண்ண போறானா? யாரா நீங்க? ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு குவாலிஃபையர் 1ல ஆர்சிபி கூட தோற்றதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூல சொல்றோம், அதாவது போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல, we lost the battle not the war அப்படின்னு. இவங்க அதையே எடுத்து போட்டு ஃபைனல்ல ட்ரிகர் பண்றாங்க. அவங்களும் 17 வருஷமா கப் அடிக்காத டீம் தான், அவங்களும் ஃபைனல்ஸ் இப்போ தான் வராங்க. ஒரு லைன் தான், நீங்க தோத்துட்டா உங்களை கடாய்ச்சிருக்கும், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வாண்ட் டு ரெஸ்பெக்ட் யுவர் ஆப்போசிஷன். இந்த அறிவு விராட் கோலிக்கும் கிடையாது, ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கு கிடையாது, ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு சுத்தமாக கிடையாது. அவங்க மாட்டு மூளை. இவங்கெல்லாம் திருந்துவாங்களா மாட்டாங்களா தெரியல. நான் சொல்றேன்ல, யாரை பார்க்குறோமோ அவங்க கிட்ட இருந்து தான் நமக்கான அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்லாம் வரும். நான் அதனால தான் விராட் கோலியை திரும்ப பிளேம் பண்ணுறது. பொதுவாக வந்துட்டு வடக்கன்னு சொல்லி நம்ம அவங்களே தான் பிளேம் பண்ணுறோம். அவங்க கூட பரவாயில்ல, சீரியஸாக அவங்க பரவாயில்ல. சிரிக்கிறதா உங்களை பார்த்து பாவப்படுறதான்னு கூட தெரியல. யாரா எப்படா நீங்க இப்படி இருக்கீங்க? நான் ஏன் இவங்களை வந்துட்டு இவ்வளோ தூரம் போர்ட்ரேட் பண்ணி இவங்களை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படிலாம் சொல்றேன்னா, இன்னைக்கு சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச் நடக்குதுன்னா, அது பெங்களூர்ல நடக்குதுன்னா, இஃப் சப்போஸ் சிஎஸ்கே அந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா அந்த சிஎஸ்கே ஃபேனோடைய நிலைமை, அவன் சேஃபாக வீட்டுக்கு வர முடியுமா? அப்படி சென்னைக்கே செலிப்ரேஷன்லாம் பண்ணுறப்போ ஒவ்வொருத்தனே நிப்பாட்டி நீ சிஎஸ்கே ஃபேனா,
சிஎஸ்கே ஃபேனோ இல்லையா ஆர்சிபி கத்திட்டு போ அப்படின்னு சொல்கிறோம். பஸ்ஸை வழி மாறிக்கிறான். எவனோ ரோட்டில் போயிட்டு இருக்கு கார், அது மேலே ஏறி நின்று ராக்கெட்டை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறான். இதயத்தில் தர்மம் என்றும் உறங்குவதில்லை. இதை உணர்வதுதான் மீண்டும் மனிதன் ஆகிறான். இங்கு எதை தேடி வந்தோம் என்று எதுவாதான் ஒன்று அறியாதவன் ஆகிறான். நான் யாரிலா விடைகாயிலா, நான் யாரிலா அது சொல்லாமல் எனக்கு வருவாயா, நான் யாரிலா விடைகாயிலா, நான் யாரிலா விடையாக எனக்கு வருவாயா. அஞ்சு கப்பு வச்சிருக்கிறாங்களே, சும்மா தான் இருக்காங்க. இவங்க ஒரு கப்பு வச்சுக்கிட்டு ஆட்டம். ஸோ பேசினாலே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. இவங்க வீடியோஸ்லாம் ஆன்லைனில் பார்க்கும்போது ஐயோ உங்களுக்கு என்னுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் புரியுதா? இது ஹேட்டு கிடையாது, ஹேட்டையும் தாண்டின ஒன்று. இப்போ ஹேட் பண்ணுறவங்களெல்லாம் நம்ம ஹேட் பண்ணுவோம், விட்டுருவோம், அது வேற விஷயம், அது கேம் டு கேமாக தான் இருக்கும். ஆனால் இவனுங்களை பொறுத்தளவுக்கு இவனுங்க பண்ணுறதை பார்த்தா நமக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது. என்ன நினச்சி நான் ரொம்ப 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 பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆர்சிபி மாதிரி டீமுக்கு நான் ஃபேனாக இல்லை அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய ரிலாக்ஸேஷனாகவும் ரிலீஃபாகவும் சந்தோஷமாகவும் ப்ரௌடாகவும் இருக்குது. சீரியஸாக எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்து ரிலேட் பண்ணுவீங்கன்னு தெரியல. அப்படி ரிலேட் பண்ணிருந்தீங்கன்னா ஹைஃபை சிம்பிள் போடுங்க, ஹைஃபை சிம்பிள். அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு அந்த இஷ்யூவை பற்றி நான் பேசுவது. அப்படி இன்னொரு பக்கம் கமலஹாசன் கர்நாடகா, இந்த விஷயத்துல கமல் அவர்களுக்கு நம்ம கண்டிப்பா தலைவணங்கி ஆகும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படம் ஒரு ஸ்டேட்லயே ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான லாஸ். படம் எப்படி இருக்கு அதெல்லாம் விடுங்க, படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ரொம்ப பெரிய லாஸ். அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த நான் தப்பு பண்ணல, இதனால மன்னிப்பு கேட்க முடியாது. இதை வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, கோர்ட் வழியா எடுத்துட்டு போனா, கோர்ட் நடுநிலையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டை நம்பி கோர்ட்டுக்கு போனா, அப்ப அதுக்கு மேல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க அங்க உட்காந்து. ஏன் நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா? ஈகோ உங்களுக்கு அவ்வளவு இருக்கா? ஒரே ஒரு மன்னிப்பு தானே கேளுங்க, காலில் விழுவீங்க கூட மன்னிப்பு கேளுங்கன்ட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் சீரியஸா. அதனாலதான் சொன்ன கமலஹாசன் அவர்களுக்கு நம்ம தலைவணங்கியே ஆகணும்னு. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் மன்னிப்பு கேட்க முடியாது. படத்தையே கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண வேணா நான் பாத்துக்கிறேன். இந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இங்க இருக்கிற நிறைய பேர் கண்டிப்பா வந்திருக்காரு. நிறைய விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம்ல. கமல் மாதிரியான ஆள் மட்டும்தான் இந்த அளவுக்கு எதிர்த்து நின்றுருக்காங்க. இந்த மாதிரி பண்றப்போ நம்ம அதுக்கான கிரெடிட் கொடுக்கலன்னா அடுத்த தடவை எவனுமே பண்ண மாட்டோம். as a Tamil people we want to give the credit to Kamal. அடுத்து தக் லைஃப் படம், நான் இன்னைக்கு சோஷியல் மீடியா பார்க்குறேன், எங்க பார்த்தாலும் தக் லைஃப் படத்தை அடின்னு அடிக்கிறாங்க. இந்தியன் 2 அளவுக்கு அடிக்கிறாங்க எனக்கு. ஆனால் நான் படத்தை பார்த்துட்டேன். நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், இந்தியன் 2 அளவுக்கு மோசமான படம் கிடையவே கிடையாது. நல்லாவே இருந்தது. எனக்கு வந்துட்டு ஒரு டைம் பார்க்கறதுக்கான கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள் மூவியா தான் இருந்தது. மேபி என்னன்னா எஸ்டிஆருக்கு ஓவர் ஹைப் கொடுத்துட்டாங்க ரிலீஸ்க்கு முன்னாடி. ஆனால் படத்தில் எஸ்டிஆரோட ஒர்க், எஸ்டிஆரோட ஆக்டிங் வந்துட்டு பிலோ பார் தான். நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து பிலோ பார்க்கணும். பட் ஆனால் ஹோல் படமே நல்லா இல்லை. மணிரத்னம் அவுட்டேட்டட், ஸ்க்ரீன் பிளே ஸ்லோ தான். ஸ்டோரியும் நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட ஸ்டோரி தான். பட் நாட் அட் ஆல் ஏ பேட் வாட்ச். கண்டிப்பாக ஒரு குப்பை படம், ஒரு மொக்க படம் அப்படிலாம் கிடையாது. நல்லா இருந்தது. ஓகே, டீசெண்டான படம், ஒன் டைம் வாட்சபிள். ஒரு ஒரு எலைட்டான ஒரு கேங்ஸ்டர் மூவி, அவ்வளோதான். இவ்வளோதாங்க. பயங்கரமாக இறங்கி அடிக்கிறாங்க. எதுக்காக அடிக்கிறானுங்க, ஏன் அடிக்கிறானுங்கன்னு தெரில. ஆனால் இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு மீமா போடுறாங்க. கர்நாடகாலையும் பேன் பண்ணிட்டீங்க, தயவு செஞ்சு தமிழ்நாட்டிலையும் பேன் பண்ணிடுங்க. கர்நாடகாவுக்கு கமல் வந்துட்டு நல்லது பண்ணியிருக்காரு, அந்த மாதிரியான மீமை தயவு செஞ்சு தவிர்த்து விடவும். அது ரொம்ப பெரிய தப்பு. நம்ம கர்நாடகா ஃபேன்ஸ் இங்கே உட்காந்து வந்துட்டு கலாய்க்கிறோம். இப்போ இவனுக்கு பண்ணுறதுலாம் என்ன? அதுவும் தப்பு தான். மொழி வெறி தேவையில்ல, பட் மொழி பற்று கண்டிப்பாக தேவை. கமல் மாதிரி ஒரு ஆள் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காருன்னா இந்த விஷயத்த நீங்கள் விட்டுறணும். உங்களுக்கு படம் நல்லா இல்லையா, படத்தை என்ன வேணா நீங்கள் ட்ரோல் பண்ணணும். அதை விட்டுட்டு சார் கர்நாடகா மக்களுக்குலாம் நல்லது பண்ணியிருக்கீங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல், கர்நாடகா மக்கள்லாம் தப்பிச்சுட்டாங்க படத்தை பார்க்காம பேன் பண்ணி, இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வந்து ஒரு மெச்சூரான ஆள் பண்ணுற வேலையா? பண்ணலாமா? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்துட்டு ஒரு வியூஸ், லைக்ஸ், அவ்வளோதான். தட்ஸ் இட். இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் எத்தனை மணிக்கு எடுக்கிறேன்னா 3:30 தெரியுதா டைமு? இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு குமுறல் வீடியோ தான். எனக்கு அந்த பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியமில் நடந்த விஷயமும், இங்கே கமல்ஹாசன் அவர்கள் பண்ண விஷயமும், இங்கே தமிழ் பீப்புள்ஸ் தக் லைஃபை எப்படி போட்டு அடிக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு கூட வந்துட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அதனால் என்னுடைய பிளேஸில், என்னுடைய ஸ்பேஸில் நான் அதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். டூ லைக், டூ ஷேர் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
நிறைய வீடியோஸ் ஆன் த வே. நன்றி.